நாளைக்கு அப்புறம் ரீசெண்டாக பார்த்த ஒரு படம் தான் வந்து தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு படம். ஸோ படம் நம்ம யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம தாய் கிழவி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் ஒரு நடிகராக இருந்தாலும் அப்பப்போ வந்து இந்த மாதிரி இந்த காணா, அதுக்கப்புறம் இப்போ தாய் கிழவி இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களையும் வந்து அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ரொடியூசராகவும் இருக்கிறாரு. அந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்காரு அப்படின்னா சரி, ஓகே, பாராட்டக்கூடிய விஷயந்தான். பட் தாய் கிழவி அப்படிங்கிற படம் வந்து ஓடி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 20 கோடி அந்த மாதிரி பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் 160 கோடி வந்து வசூலாயிருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சா? கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கதை தான். அதாவது ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு பாட்டியம்மா தன்னோட இளமை காலத்தில் வந்து குடிகார ஹஸ்பண்டை சமாளித்து எப்படி வந்து தனக்கு பிறந்திருக்க 3 பசங்களையும் அதுக்கப்புறம் ஒரு பொட்ட பிள்ளையையும் சமாளித்து இந்த மாமியார் மருமகள் சண்டை இதெல்லாம் வந்து சமாளித்து எப்படி அந்த ஊரில் மிகப்பெரிய வந்து வசதி ஆனாங்க. அந்த ஊரை கண்டு ஏன் எல்லாரும் அந்த ஊரில் உள்ள எல்லாரும் வந்து அந்த பாட்டியை கண்ட உடனே ஏன் ஓடுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்குக்கு வந்து சொந்தக்காரியாக வந்து மாறுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட புருஷன் சரியில்லை, குழந்தை குட்டிகளை எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வந்து வட்டிக்கு விட்டு அதை ரெண்டாக்கி விறகு வெட்டி விற்று கல் உடச்சி அது உடச்சி இது உடச்சின்னு சொல்லிட்டு பிள்ளைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கி விட்டுறாங்க. பெரிய ஆள் ஆக்கின உடனே பாட்டி வந்து ஒரு நாள் சுயநலவு இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் வந்து பெத்த மகா வந்து வாழை வட்டியாக வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாய் வீட்டில் தான் வந்து இருக்கிறா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசுலாம் வந்து சொத்து பிரிக்கிற தகவலில் அம்மா வந்து சொத்து தரமாட்டான் அப்படின்னு ஒன்று நேராக விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து மரண கண்டிஷனில் இருக்கும்போது திரும்ப வந்து வர்றாங்க. இந்த கிழவியை வந்து பார்ப்போம், சொத்தை பிரித்து வாங்குவோன்னு. அந்த கூட்டத்துக்குள்ளே தான் வந்து ஒருத்தன் பைத்தியக்காரனாக வந்து வரான். வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, உங்கள் அம்மாவுக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சு, அவங்க வந்து நம்மகிட்ட நகை சீட்டு போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ நகை வந்து நம்ம இதில் இருக்குது, 130 நகை தான், 130 பவுன் வந்து போன மாதம் தான் வந்து வித்ட்ரா பண்ணி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதை பார்த்தோன்னே இந்த நகையை இந்த கிழவி எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன்களுக்குள்ளே வந்து பெரிய இது வருது. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நகையை எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்க கூடயே இருக்கேன், வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி கூடயே வந்து ட்ராவல் பண்ணுறாப்புல. ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த அம்மா எங்கே நகையை வச்சுருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி 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 பார்த்து கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நகையை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் சரி ரைட்டு, இனிமேல் கிளவியை வந்து நம்ம பாடு பார்க்கக்கூடாது, அவன் எந்திரிச்சு என்ன பண்ணிடுவான், வெள்ளை வட்டியை பார்த்து ஓடிடுவோம் அப்படிங்காங்க. அப்போ அவங்களோட லாஸ்ட்டு பையன் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி காப்பாற்றுறாருப்ப. காப்பாற்றி பாட்டியும் வந்து உயிர் பிழைச்சிருது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த நகையை வந்து மருமகளில் கூப்பிட்டு ஒரு கட்டிலுக்கு அடியில் வந்து வச்சிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி மகளுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு இளமை காலத்திலே வந்து மகளை விரட்டி விட்ட புருஷன்காரன் சேர்க்கணும், இப்போ ஒய்ஃபை கூட சேர்ந்து வாழணும்னு வரான். அவனை அடித்து துரத்தி விட்டு புதுசாக வந்து வேறு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. படம் கான்செப்ட் நல்லா இருந்தாலும் ஏதோ மக்கள் மத்தியில் வந்து ஓடி சிவகார்த்திகேயனுக்கு வந்து கையில் பிடிக்காத அளவுக்கு லாபத்தை கொட்டி வாரி கொடுத்துருச்சு. ஸோ ஓஹோன்னு ஓடுற அளவுக்கு பெரிய படம் இல்லைனாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நம்மளோட படத்தில் வந்து இதை வந்து 10க்கு வந்து ஒரு 9வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நண்பர்களே, நல்ல நல்ல படங்களை பற்றி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வர நண்பர்களே.